பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறதுனால, நம்மோடு பேசுறதுனால எப்பவுமே நம்ம சந்தோஷமா தான் இருக்கணும். எதுக்கு நீங்க கவலைப்படணும்? இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது சில சமயம் சோர்ந்து போகிறோம். நம்ம இருக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல, ஊழியம் செய்யற இடத்துல, இல்ல வேலை செய்யற இடத்துல, நம்ம சுற்றி இருக்காங்கல்ல, நம்ம தனியா வாழ முடியாது. மக்களோட தான் வாழ முடியும். அப்ப என்ன செய்யறதுங்க அப்படின்னா, ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆனா கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமா இருக்கிறார். கர்த்தர் எனக்கு அடைக்கலம், நான் நம்பி இருக்கிற கண்மலை. அதனால யார் என்ன எனக்கு விரோதமா பேசினாலும் சொன்னாலும், எனக்கு விரோதமா எழும்பினாலும் ஒண்ணு என்ன சேரப்படுத்தாது. நீங்களே பாக்குறீங்கல்ல, என்னை பற்றி என்னை நேசிக்கிற ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. எல்லாத்திலும் குறை கண்டுபிடிச்சு திட்டுறவங்க, பேசுறவங்க, அது ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்யறாங்க. அது இருக்கத்தான் செய்வாங்க. அதை தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியாது. ஏன்னா இயேசுவையே ஒரு பக்கம் அவரால் நன்மை பெற்று புகழ்ந்த ஒரு கூட்டம் மக்கள், இயேசு மேல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சுத்தி கொண்டு இருந்த மதவாதிகள், அது ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவர் என்ன செஞ்சாலும் குற்றம், அவர் அற்புதம் செய்தா குற்றம், பேசினா குற்றம், எதுலையாவது குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அதுக்கு ஒரு கூட்டம் இருந்தாங்க. ஆனா இயேசுக்கு அதுக்கு மத்தியில தான் மகிழ்ச்சியோட ஊழியம் செய்தார். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் கூட நடக்கும். நீங்க ஊழியம் செய்தாலும் சரி, நல்ல ஒரு ஆபீசரை வேலை செய்தாலும் சரி, ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய உயர்வை பார்த்து சிலருக்கு பொறுக்காது. அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருக்காங்களே, வீட்டுக்குள்ளேயே நீங்க நல்லா இருந்தா பிடிக்காதவங்க உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்காங்களே, வெளியே சொல்றமே, இப்படிதான் உலகம், இப்படிதான். ஆனா ஆண்டவர் நமக்கு அடைக்கலம். சொல்ல, நான் இருக்கிறவனுக்கு ஏன் சொந்து போற, மகளை ஏன் சொந்து போற, அதெல்லாம் எனக்கு தெரியும் சூழ்நிலை, நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன், நீ பயப்படாத. நம்மை அணைத்து கொண்டு ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்கிற ஒரு அடைக்கலமாய் அவர் நமக்கு இருக்கிறார். இப்போ அதுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, தகப்பனே, இந்த மகன் இந்த மகளை பாருங்க, யாராலேயோ பாதிக்கப்பட்டு மன சோர்ந்து இருக்கிறாங்க, கலங்கி இருக்கிறாங்க. நான் உண்மையா நேர்மையா நல்ல அன்பாதான் இருக்கிறேன், எனக்கே இப்படி நடக்குன்னு கலங்குறாங்க. இந்த பிள்ளைகளுடைய கலக்கத்தை மாற்றுங்க, பயத்தை மாற்றுங்க, இவங்களுக்கு நீதி செய்யுங்க. நீங்க அடைக்கலமா இருந்து ஆறுதல் படைத்து நடத்துங்க, காரியங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.